நம்ம வாழ்க்கையில் இன்று மொபைல் ஒரு சாதனம் மட்டும் இல்ல, அது நம்ம நேரம், கவனம், உணர்ச்சி, பழக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி மாதிரி ஆகிடுச்சு. காலை எழுந்தவுடன் என்ன பண்றோம்? மொபைல். தூங்க போறதுக்கு முன்னாடி மொபைல். சாப்பிடும் போதும் மொபைல். வேலை நடுவிலும் மொபைல். ஒரு நாள் கூட இல்ல, ஒரு மணி நேரம் கூட இல்லாமல் இருக்க முடியாத நிலை. ஆனா ஒரு கேள்வி, ஒரு வாரம் முழுக்க மொபைல் இல்லாமல் இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை மோசமாகுமா அல்லது வாழ்க்கையே மாறிடுமா? இந்த வீடியோல அதைத்தான் பார்க்க போறோம். சாப்டர் 1, முதல் நாள், ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங். முதல் நாள் ரொம்ப கஷ்டம். கை தானாக பாக்கெட்க்கு போகும். நோட்டிஃபிகேஷன் இல்லாட்டாலும் செக் பண்ணணும் போல இருக்கும். இதுக்கு காரணம் டோபமீன் அடிக்ஷன். ஒவ்வொரு ஸ்க்ரோல், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு மெசேஜும் பிரெயினுக்கு ஒரு ஸ்மால் ரிவார்டு. அது இல்லாததும் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும். நீ போர் ஆகுவ, அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவ. ஆனா அது நார்மல். சாப்டர் 2, உன் மைண்ட் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். நாம மொபைல் யூஸ் பண்ணும்போது பிரெயின் கண்டினியூஸா ஓவர்லோட் ஆகும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்காது. மொபைல் இல்லாமல் இருந்தால் மைண்ட் காம் ஆகும். நினைப்புகள் கிளியரா ஆக ஆரம்பிக்கும். சாப்டர் 3, டைம் சடனா அதிகமா கிடைக்கும். நீ தினமும் 5-6 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணினா ஒரு வாரத்தில் 35+ hours ஃப்ரீ. அதாவது ஒரு முழு நாள் மேல. இந்த நேரம் தான் உன் ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். சாப்டர் 4, ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நைட் ஸ்க்ராலிங் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ப்ளூ லைட் மெலட்டோனின் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால ஸ்லீப் லேட் ஆகும். மொபைல் இல்லாம இருந்தா சீக்கிரம் தூக்கம் வரும், டீப் ஸ்லீப் கிடைக்கும், மார்னிங் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். சாப்டர் 5, ஆங்ஸைட்டி குறையும். நோட்டிஃபிகேஷன் அடிக்ஷன் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ். யாராவது ரிப்ளை பண்ணலனா டென்ஷன். ஸ்டோரி யாரு பார்த்தாங்கன்னு செக், கம்பேர், ஓவர் திங்க். ஒரு வாரம் பிரேக் எடுத்தா இந்த ஆங்ஸைட்டி டிராஸ்டிக்கலா குறையும். சாப்டர் 6, ஃபோக்கஸ் திரும்ப வரும். மொபைல் அட்டென்ஷனை டிஸ்ட்ராய் பண்ணும். 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை டிஸ்ட்ராக்ஷன். அதனால் டீப் ஃபோக்கஸ் இம்பாசிபிள். ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருந்தா கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். புக் படிக்க முடியும், ஒர்க் பெட்டர் ஆகும். சாப்டர் 7, ரியல் வேர்ல்ட் தெரியும். நாம சுற்றி இருக்கிற உலகத்தையே மிஸ் பண்றோம். சன்ரைஸ், ஃபேமிலி டாக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்டர். மொபைல் இல்லாம இருந்தா இதெல்லாம் மீண்டும் ஃபீல் ஆகும். சாப்டர் 8, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர் ஆகும். பிசிக்கல் பிரசன்ஸ் பட் மென்டல் ஆப்சன்ஸ். அதுதான் மொபைல் அடிக்ஷன். ஒரு வாரம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணு. கான்வர்சேஷன்ஸ் டீப்பர் ஆகும், பாண்ட் ஸ்ட்ராங்கர் ஆகும். சாப்டர் 9, கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். போர்டம் இஸ் பவர்ஃபுல். மொபைல் இல்லாத போர்டம் தான் ஐடியாஸை கிரியேட் பண்ணும். ரைட்டிங், டிராயிங், திங்கிங், கிரியேட்டிவிட்டி நேச்சுரலா வரும். சாப்டர் 10, செல்ஃப் அவேர்னஸ் அதிகரிக்கும். நீ உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிப்ப. உன் கோல்ஸ் என்ன, உன் லைஃப் டைரக்ஷன் என்ன. மொபைல் இல்லாத சைலன்ஸ் ஆன்சர்ஸ் தரும். சாப்டர் 11, கம்பேரிசன் ட்ராப்ல இருந்து எஸ்கேப். சோஷியல் மீடியா பிக்கெஸ்ட் பாய்சன். கம்பேரிசன். அவன் கார் வாங்கிட்டான், இவன் சக்சஸ். நம்ம லைஃப் ஸ்லோ போல ஃபீல் ஆகும். பிரேக் எடுத்தா பீஸ் வரும். சாப்டர் 12, ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். மொபைல் இல்லாம இருந்தா அதிக வேலை முடியும், திட்டங்கள் கம்ப்ளீட் ஆகும், ப்ரோக்ராஸ்டினேஷன் குறையும். சாப்டர் 13, டிசிப்ளின் பில்ட் ஆகும். டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்றது டிசிப்ளின். ஒரு வாரம் மொபைல் அவாய்ட் பண்ணினா செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா ஆகும். சாப்டர் 14, பிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ். லெஸ் ஸ்கிரீன் ஈக்குவல் டு லெஸ் நெக் பெயின், லெஸ் ஐ ஸ்ட்ரெயின், லெஸ் ஹெட்ஏக்ஸ். பாடி ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். சாப்டர் 15, நேச்சர் கனெக்ட் ஆகும். வாக் போ, ஸ்கையை பாரு,
ட்ரீஸை பாரு. இந்த சிம்பிள் திங்ஸ் ஹாப்பினஸ் தரும். மொபைல் அதை ஸ்டீல் பண்ணுது. சாப்டர் 16 ரீடிங் ஹேபிட் திரும்ப வரும். முன்னாடி புக்ஸ் படிச்சோம், இப்ப ரீல்ஸ். ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருந்தா புக்ஸ் திரும்ப லைஃப்க்கு வரும், நாலேஜ் க்ரோ ஆகும். சாப்டர் 17 கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். மொபைல் வேலிடேஷன் இல்லாம இருக்கிறது டஃப், ஆனா அதை சர்வைவ் பண்ணினா உன் கான்ஃபிடன்ஸ் உன்னோட உள்ளிருந்து வரும். சாப்டர் 18 டெசிஷன்ஸ் கிளியர் ஆகும். டூ மச் இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன். டிஜிட்டல் நாய்ஸ் இல்லாம கிளாரிட்டி வரும், உன் டிசிஷன்ஸ் பெட்டர் ஆகும். சாப்டர் 19 லைஃப் ஸ்பீட் ஸ்லோ ஆகும். இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் கண்டென்ட், ஃபாஸ்ட் ரிப்ளைஸ். ஆனால் வாழ்க்கை ஸ்லோவாக ஃபீல் ஆகணும். அதுதான் ரியல் பீஸ். சாப்டர் 20 யூ ரியலைஸ் த ட்ரூத், பிக் ட்ரூத். நீ மொபைலை யூஸ் பண்ணல, மொபைல் தான் உன்னை யூஸ் பண்ணுது. இந்த ரியலைசேஷன் பவர்ஃபுல். அது லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஒரு வாரம் மொபைல் இல்லாம இருந்தா உலகம் ஸ்டாப் ஆகாது. ஆனா உன் மைண்ட் ஹீல் ஆகும், உன் ஃபோக்கஸ் திரும்ப வரும், உன் வாழ்க்கை ரீசெட் ஆகும். சேலஞ்ச்: நெக்ஸ்ட் 7 days unnecessary மொபைல் யூஸ் கட் பண்ணுங்க. உன் வாழ்க்கையில என்ன சேஞ்ச் வருதுன்னு பாரு. சம்டைம்ஸ் the best way to move forward is to disconnect. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனா எதற்காக ஓடுறோம் என்று கூட தெரியாது. மொபைல் நமக்கு வசதி கொடுத்தது உண்மை. ஆனா அதே மொபைல் நம்ம நேரத்தையும் அமைதியையும் கவனத்தையும் திருட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரம் அதை விட்டு விலகி இருந்தால்தான் நமக்கு புரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு unnecessary நாய்ஸ் இருக்கு என்று. அந்த சைலன்ஸ் தான் உன்னை உன்னோட கனெக்ட் பண்ணும். அந்த நேரம்தான் உன் ட்ரீம்ஸ் பத்தி நினைக்க வைக்கும். அந்த அமைதிதான் உன் நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷனை உருவாக்கும். நினைவில் வைங்க, உலகம் உன்னை வெயிட் பண்ணாது. ஆனா நீ உன்னை பில்ட் பண்ணிக்கொள்ளும் நேரம் மட்டும் உன் கையில் இருக்கு. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறவன் வாழ்க்கையையும் கண்ட்ரோல் பண்ணுவான். மொபைலால் கண்ட்ரோல் ஆகிறவன் நேரத்தையும் ஃபியூச்சரையும் இழப்பான். இந்த 7 days சேலஞ்ச் ஒரு ஸ்மால் சேலஞ்ச் மாதிரி தோணலாம். ஆனா அதோட இம்பேக்ட் உன் ஹோல் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். ஒரு வாரம் டிசிப்ளின் பில்ட் பண்ணினா 1 மாதம் ஹேபிட் பில்ட் ஆகும். 1 வருடம் கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். அதுதான் சக்சஸ் பில்ட் ஆகும். ஸோ இப்பவே டிசைட் பண்ணு, நீ ஸ்க்ரீன்காக வாழ போறியா அல்லது உன் ட்ரீம்காக வாழ போறியா? சாய்ஸ் உன்னோடது. இந்த வீடியோ உனக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுத்திருந்தா அதை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணு. ஏன்னா சில நேரம் ஒரு ஸ்மால் மெசேஜ் கூட ஒருத்தருடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் வரப்போகுது. Until then, stay focused, stay disciplined, stay away from distractions. உன் ஃபியூச்சர் உன் கையில் தான் இருக்கு. ராக்கெட்.